ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து கலண்டுக்கிறீங்க அப்படின்னா என்னென்ன ரீசன்ஸ்லாம் சொல்வீங்க? இல்ல எனக்கு இதுக்கு நிஜமா ஆன்சர் தெரியவே இல்லை. ஏன்னா எனக்கே வந்து ட்ராமாட்டிக் சீன்ஸ் தான் இருந்திருக்கே தவிர நான் வந்து நானா யாரையும் கழட்டி விட்டு உங்களை கழட்டி விட்டுருக்காங்க. எனக்கு அப்படி நடந்தது இல்லை. நானா வந்து இல்ல இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நினைச்சது இல்லை. பிகாஸ் நான் எப்பயுமே வந்து ஓகே லெட்ஸ் ஒர்க் இட் அவுட், நம்ம அதை ஃபிகர் அவுட் பண்ணி எப்படியாவது அதை வந்து மாத்திலாம் நான் நினைச்சு போராடி இருந்திருக்கேன். பட் ஆனால் எனக்கு அந்த மாதிரியான நான் வந்து இல்ல இது நோ அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணேன். நான் யாரையும் கழட்டி விட்டதுலடா, நான் அதை ஃபிக்ஸ் பண்ணதான்டா பார்த்துட்டு இருக்கேன். ஓகே ஃபிக்ஸிங் டு ரிலேஷன்ஷிப் நினைச்சிருக்கேன். பட் ஆனால் அது ஃபிக்ஸ் ஆனது கிடையாது. ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு காலத்துல தான் பொண்ணுங்க எல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிருந்தாங்க பசங்க கிட்ட, இந்த குவாலிட்டிஸ் வேணாம் அந்த மாதிரிலாம். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா பொண்ணுங்களுமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர் இருந்தாலே போதும் அப்படின்னு செட்டில் ஆயிட்டோம் நாங்க. சீரியஸ் ஆமா தானே கேர்ள்ஸ்? ஆமா அண்டர்ஸ்டாண்டிங்கே போதும். சும்மா சமைக்க சொல்றேன். பிகாஸ் ஏன்னா விமன் வந்து இப்போ ரொம்ப இண்டிபெண்டன்ட் ஆயிட்டோம். நாங்களே எல்லாமே எங்களுக்கு பண்ணிக்கிறோம். ஸோ எங்களுக்கு இன்னொருத்தர் வந்து எதுக்கு வேணும்னா ஜஸ்ட் புஷ், நீ பண்ணு, நீ இன்னும் பெட்டரா பண்ணு அப்படின்றதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு ஒரு மென் வேணுன்ற பிஹேவியருக்கு இப்போ வந்துட்டோம். நாட் லைக் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைம் வந்து ஒரு 20 years பிஃபோர்லாம் என் காசெல்லாம் வந்து அவள் ஏமாத்திட்டா, அவள் என்கிட்ட இருந்து இதை பிடிக்கிட்டா. இப்போ ஒரு பையனை காட்டுங்களேன் என்ன ஏமாத்திட்டா காசுன்னு, கிடையவே கிடையாது. பிகாஸ் நாங்களே சம்பாதிக்கிறோம், நாங்களே வாழ்றோம். Come on, your perspective about this question. Yes. நான் வந்து I'm a crazy lover. நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் என்ன லிட்டரலாக நான் வானத்துலேருந்து 3 பிச்சு கொடுக்கணும்னு சொல்லி கொடுனால நான் கொடுத்துருவேன். அந்த அளவுக்கு லவ் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். வெறும் வந்துட்டு டைலாக் மட்டும்தான். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு வந்து கொடுக்குற லவ் திருப்பி கிடைக்கல அப்படின்றது என்ன ரியலைஸ் ஆகும்போது தானாக வந்து நம்ம ஆயிடுவோம். லைக் என்னென்னா வந்து மறத்து போயிடும். நீ வந்து நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேனே, நீ எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறியே, காட்ட மாட்டேங்கிறியே அப்படின்ற போது அந்த நேரம் அவன் மேலே இருக்கிற லவ் வந்து நல்லிஃபை ஆகிடும். ஸோ அப்போது வந்து அந்த இடத்துலேருந்து இதுக்கு மேலே வந்து நான் உன் கூட இருக்க முடியலை, நான் என்னால் முன்னே இருந்த மாதிரி உன்னை லவ் பண்ண முடியல, நீ உன்னை வந்து உன் கண்ணில் இருந்து என்னால் திருப்பி அந்த லவ்வை என்னால் பார்க்க முடியல, ஸோ அதனால் ஐம் லீவிங் அப்படின்னு சொல்லிட்டு we can be friends, we can be hi bye friends. ஓகே அப்படி சொல்லி மியூச்சுவலா அப்படியே லீவ் ஆயிட்டு கோஸ்ட்ல ஆக மாட்டீங்க. நான் பிளாக் பண்ற பர்சன்லாம் கிடையாது. நீ வந்துட்டு என்னைய பாரு, நீ நான் ஜெயிக்கிறத பாரு, நீயும் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் உன்னை நான் ஹாய் சொல்றேன். I won't be a believe for you, I won't be என்ன வந்து நீ என்னை பார்த்தனா உன்னை நான் வந்து 1 kilometer தூரம் மறைச்சிட்டு போயிடுவேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஓகே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா இது பண்றது. நம்ம மெச்சூரிட்டி தான். எல்லா பசங்களும் வந்து பொண்ணுங்களை லவ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 3 மாசம் தான். அப்போதான் வந்து மானே தேனே பொன்மானேன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட கேரக்டர் தெரியும். ஸோ அந்த மெச்சூரிட்டி இல்லைங்கிற போது நம்ம லைஃப் லாங் வச்சுட்டு வாழ போகிறோம். எப்படி வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாத பர்சன், இப்போ ஒரு பொண்ணுன்னா குழந்தையா நடந்துக்கிறா அப்படின்னா ஒரு பையனுக்கு மெச்சூரிட்டி இருக்குன்னு அர்த்தம். இப்போ அதுவே வந்து ஒரு பொண்ணு வந்து மெச்சூரா நடந்துக்கிறா அந்த இடத்துல, எப்பயுமே வந்து பொண்ணுங்க வந்து ஃபாதர் மாதிரி ஒரு ஃபாதரோட அன்பை தான் எதிர்பார்ப்பாங்க அவங்களோட லவர் கிட்ட இருந்து. அது கிடைக்காத போது அதுவே இல்லை வேற எல்லாமே இருக்கும்போது என்ன யூஸ் அப்படிங்கிற ஒரு ரீசன்ல கழட்டி விட்டு அதை சொல்லிட்டு சொல்லி கழட்டி விட்டுறீங்க. நீ எனக்கு அப்பா மாதிரி இல்ல அந்த ஒரு மெச்சூரிட்டி கிடைக்காது, மெச்சூரிட்டி இல்ல.